வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு. அந்த செயற்கை நுண்ணறிவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக வந்து செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு வந்து பயன்பாட்டில் இருக்குது, அதனால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும், அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்மளை வந்து பாதிக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து செயற்கை நுண்ணறிவை சார்ந்து போயிட்டுருக்கு. எல்லா இடங்கள்லையும் நம்ம இப்போ இந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவை நம்ம பார்க்குறோம். இந்த ஏஐ வந்து என்ன மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் செய்யுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு அதாவது குறிப்பாக நன்மைகளை விட தீமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து அது தெரியாமல் இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற மக்கள். அதனால் ரெண்டையும் பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். இந்த காணொலியில் என்ன அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தால் அதுக்காக என்னை மன்னிக்கவும். சரி, இன்றைக்கி நம்ம நேரடியாக காணொலிக்கு போகலாம். இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா சமீப காலமாக ஒரு ரொம்ப ஆண்டுகளாகவே இருந்தாலும், இந்த சமீபமாக ஒரு 4-5 ஆண்டுகளாக எங்கே பார்த்தாலும் நீங்கள் இதை கேள்விப்படுவீங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு எங்கே பார்த்தாலும் அந்த பயன்பாட்டில் வந்துருச்சு. இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை அதுங்க செய்யுது. ஒரு கிட்டத்தட்ட ரோபோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்காக ரோபோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ மனுஷங்க செய்யக்கூடிய வேலையை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு செய்யுது. இப்போ எல்லா இடத்துலையும் அதனோட பயன்பாடு இருந்தாலும், சில இடங்கள் இன்னும் முழுமையாக அது செயல்பாடு இல்லை. அது போக போக பார்த்திங்கன்னா அனைத்து இடங்கள்லையும் இந்த ஏஐ வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற இந்த ஐடி துறையில் அதிகமான பயன்பாட்டுக்கு ஏஐ இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வங்கிகளில், அது போக தொழிற்சாலைகளில், அப்புறம் இப்போ ஈவன் விளையாட்டுகளில் கூட இந்த ஏஐ ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அங்கங்கே வரும். பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறது, அப்புறம் இப்போ கிரிக்கெட் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட இந்த பால்ஸ்லாம் கொண்டாந்து கொடுக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும். இப்போ இது ஐடி துறையிலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எண்ணற்ற வேலைகளை அது செய்யுது. ஒரு செயலியை உருவாக்குறது, அதாவது அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அந்த செயலியை உருவாக்குறது, அதை வந்து பரிசோதித்து பார்க்குறது, அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து இப்போ ஏஐயால் பண்ண முடியும். இப்போது ஏஐ வந்து ஏஐக்குள்ளார நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நம்ம வந்து அது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டுன்றது நீங்கள் வந்து இப்போது ஒரு மனுஷங்க மாதிரி அதை வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வேலையை 5 மனுஷங்க சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக ஒரு 5 ஏஜெண்ட்டை போட்டு நம்மளால் செய்ய முடியும். இல்லை ஒரு ஏஜெண்ட்டை வச்சே கூட செய்ய முடியும். இப்போ இந்த ஏஜென்ட்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு மனுஷங்க மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையை அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். முதல்ல அதுக்குன்னு சில தரவுகளை கொடுத்து, டேட்டான்னு சொல்லக்கூடிய தரவுகளை கொடுத்து, அதை வந்து நம்ம தயார்படுத்தி, அதை வந்து அதில் வந்து பயிற்சி கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கிட்ட நம்ம என்ன வேலை எதிர்பார்க்குறோமோ அதை கேட்டோம்னா, அதுக்கிட்ட query பண்ணி கேட்டோம்னா அது வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ChatGPT, குரூக்கு, அதுக்கப்புறம் கூகுள் ஜெமினாய், கிளாட் ஏஐ, இது மாதிரி பல ஏஐ வந்துருச்சு இல்லையா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான தகவல்களை கொடுக்குது. இப்போ நீங்கள் எதை பற்றி கேட்டாலும், இப்போ எப்படி கூகுள் வந்து நமக்கு கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு போதுமான தரவுகள் கிடைக்குது இல்லையா? அது மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நீங்கள் என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். அதுக்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் பதில் சொல்லும். இப்போ இது வந்து உங்களுக்கு செய்தியை கொடுக்கக்கூடிய, தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இது வகிக்குது. அந்த வகையில் இது நமக்கு எல்லாருக்கும் பயன்படுது. அதே நேரங்களில் நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி பயன்படுதுன்னா, இப்போ மனுஷங்க செய்யக்கூடிய வேலையை இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஜென்ட்டுகளை வச்சு அவங்களால வேலையை செஞ்சுக்க முடியும். இது வந்து அவங்களுக்கு நன்மையான்னு கேட்டால் நிச்சயமாக நன்மை தான். ஏன்னா இதன் மூலமாக அவங்க வந்து ஆட்குறைப்பு செஞ்சு கம்மியான ஆட்களை வச்சுக்கிட்டு மிச்ச இடங்களில் இந்த ஏஐயை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்களுடைய உற்பத்தியை அதிகரிச்சுக்கலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு செலவும் மிச்சம். மனுஷங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்து இருக்காது. ஆனால் வேற ஒரு வழியில் அவங்க அதுக்கான முதலீடுகளை செய்யணும். நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஏஐ டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ தரவு மையத்துக்கு
குறைஞ்சது அவங்க வந்து கோடிக்கணக்கான ரூபா நிச்சயமாக அவங்க செலவு பண்ணணும். இல்லைன்னா வந்து அந்த மாதிரி ஒரு தரவு மையத்தை வைக்க முடியாது. சாதாரண தரவு மையத்துக்கே பார்த்தீங்கன்னா, தரவு மையன்றது டேட்டா சென்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தரவு மையம் வைக்கிறதுக்கு அவங்க வந்து பல கோடிகளை கொட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் பண்ணதோடு முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டா சென்டர் எவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டேட்டா சென்டர் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு தரவு மையத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 வீட்டு அவங்க அத்தனை பேருக்கும் தேவையான மின்சாரத்தை இது ஒரு டேட்டா சென்டரே எடுத்துக்கும். 1,00,000 வீடுக்கு தேவையான மின்சாரத்தை இந்த ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு தேவைப்படும். அதை நடத்தணும்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து மின்சாரம் தேவைப்படுது. அதாவது எனர்ஜி கன்சம்ஷன் சொல்லக்கூடிய அந்த மின்சாரம் தேவைப்படுது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இயங்கும். இந்த ஏஐ தரவு மையங்கள்லாம் வந்து மின்சாரம் மூலமாக தான் இயங்குது. மற்றபடி சோலார்லேயோ இல்லை மற்றதுலேயோ இயங்கக்கூடிய தரவு மையங்கள் இப்போ அதிகமாக இல்லை. அது வந்ததுக்கப்புறம் அது பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதோட பயன்பாடு இருக்குது அப்படின்ட்டு. இருக்கலாம், ஒரு சில இடங்களில் இருக்கலாம். ஆனால் வந்து அதிகமான பயன்பாடு நேரடியாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மற்ற முறைகளில் தான் அந்த மின்சார பயன்பாடு இருக்குது. இது போக அது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு ஒரு இடம் தேவை. அதுக்கு போக அதுக்கு தேவையான அந்த மிஷினரிகள், அந்த டிவைசஸ்கள் தேவை. அது போக மின்சாரம் தேவை. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக அதை வந்து குளிர்விக்கிறதுக்கு ஏசி மற்றும் தண்ணி, இது ரெண்டுமே தேவை. இந்த தண்ணியோட பயன்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப அதிகமான பயன்பாடாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஒரு தரவு மையத்தை குளிர்விக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெரிய தரவு மையத்தை குளிர்விக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து 5 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர், அவ்வளோ தண்ணியை வந்து அது வந்து அதுக்கு தேவைப்படுது அதை குளிர்விக்கிறதுக்கு. அப்போ தான் அது வந்து நல்லபடியாக இயங்கும். இப்போ இந்த 5 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய தண்ணி இல்லையா? இது வந்து இதை வச்சு நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடுகளுக்கு நம்மளால் தண்ணி கொடுத்துட முடியும். அது அத்தனையும் அது வந்து உறிஞ்சிக்குது. இப்படி இருந்தால் தான் அதனால் வந்து செயல்படவே முடியும். இப்போது இது வந்து நீங்கள் ஒரு 56,000 லிட்டர் தண்ணி அதுக்கு வந்து வருஷத்துக்கு தேவைப்படுது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கக்கூடிய ஏஐ தரவு மையங்களுக்கெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்க அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? அதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியும் நீங்கள் ChatGPT, க்ரோக்கு, கூகுள் ஜெமினாய், கிளாட் AI இங்கே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது கூகுள் சர்ச்சுக்கு எவ்வளோ தண்ணி அதுக்கு எடுத்துக்குமோ, அந்த டேட்டா சென்டர் எவ்வளோ எடுத்துக்குமோ அதை விட 10 மடங்கு அதிகமாக இந்த ஏஐ டேட்டா சென்டர் எடுக்கும். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். இது இன்னும் அதிகரிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாத்தையுமே வந்து கூகுளில் பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதனால் வந்து நம்ம நன்மையை பற்றி பார்த்தோம். மனுஷங்க செய்யக்கூடிய வேலையை அது செஞ்சிருது. அதனால் மனுஷங்களோட சுமை வந்து பணிச்சுமை வந்து கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லலாம். அது போக பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுக்குது. சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியல அப்படின்னா அது ஏஐ கிட்ட கேட்டால் அது வந்து அந்த தகவல்களை கொடுக்குது. ஒரு சமையலே எப்படி பண்ணணும்னு கேட்டால் அது சொல்லும். இதை எடுங்க, இந்த பொருளை சேருங்க, இப்படி சேர்க்கணும், இப்படி சமைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அது சொல்லும். இது மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் சில தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை பற்றி புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு வந்து அது சார்ந்த தகவல்களை ஏஐ வந்து இப்போ கொடுக்குது. இப்போது இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்துக்கக்கூடிய அந்த மின்சாரம் ஒரு பெரிய ஏஐ டேட்டா சென்டர் மட்டுமே 1,00,000 வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை அது எடுத்துக்குது. அப்போனா நீங்கள் உலகம் பூரா இருக்கக்கூடிய ஏஐ தரவு மையங்களையும் சேர்த்துக்குங்க, அது இல்லாமல் மற்ற தரவு மையங்களையும் சேர்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ மின்சாரம் தேவைப்படும்னு பார்த்துக்குங்க. இதனால தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, போக போக இதனுடைய மின்சார தேவை அதிகமாக வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய மின்சார பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்பு உண்டு, உற்பத்தி அதிகமாக இல்லைன்னா. அப்போது என்ன ஆகும்னா மின்தடை, மின்வெட்டு இதெல்லாம் வருவதற்கான சாத்தியம் அதிகமாகவே இருக்குது. இப்போ இவங்க உற்பத்தியை பெருக்கலை அப்படின்னு சொன்னால், அதுக்கான தொலைநோக்கு திட்டம், அதுக்கான செயல்பாடுகள் எதுவும் இல்லை அப்படின்னா மின் கட்டணம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, மின்வெட்டு, மின்தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அது போக இந்த ஏஐ டேட்டா சென்டர்களும் மற்ற டேட்டா சென்டர்களும் எடுத்துக்கக்கூடிய உறிஞ்சிக்கக்கூடிய அந்த தண்ணி, இது என்ன ஆகும் அப்படின்னா வறட்சியை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் வந்து தண்ணி பற்றாக்குறை வருவதற்கோ இல்லை தண்ணீர் பஞ்சம் வருவதற்கோ வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விவசாயத்துக்கு தானே அதிகமாக தண்ணி பயன்படுத்துகிறீங்க, ஏஐ அந்தளவுக்கு பயன்படுத்தலையே அப்படிம்பாங்க. விவசாயத்துக்கு பயன்படுத்தினா அது உங்களுக்கு மறுபடியும் ஒரு சோறாக வந்து உங்களுக்கு உணவாக வருது, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஏஐக்கு பயன்படுத்திங்கன்னா அதை வச்சு சாப்பிட முடியாது. அது வந்து உங்களுக்கு தகவலை கொடுக்கும், உங்களுக்கு வேலையெல்லாம் செய்யும், ஆனால் வந்து உங்களுக்கு உணவளிக்காது. ஸோ அதனால் அதுக்கு பயன்படுத்துறது வந்து இன்னும் இருக்க அதிகரிக்கும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து இந்த 5 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர்ன்றது ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு நம்ம சொல்கிறோம். ஒட்டுமொத்த உலகம் பூரா இருக்க சேர்க்கும்போது 56,000 கோடி லிட்டர் தண்ணி வந்து அதுக்கு தேவைப்படுது. 56,000 கோடி லிட்டர் தண்ணி. இது வந்து இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஏன் எல்லாரும் ஏஐ பக்கம் வரலாம், கூகுள் சர்ச்சை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வராங்க. இதுதான் இனிமேல் உலகம் அப்படிங்கும்போது மாறும்போது இதனோட பயன்பாடு இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகரிக்கும். அப்போ அதுக்கான தேவைகளும் அதிகரிக்கும், அது எடுத்துக்கக்கூடிய அந்த மின்சாரமும் அதிகரிக்கும், அது குளிர்விக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நீரும் அதிகரிக்கும். ஏன்னா அதை வந்து இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டே போவாங்க. அது அப்படி இருக்காது இல்லையா? ஏன்னா பத்தாமல் இருக்கும்போது அவங்க இன்னும் விரிவுபடுத்தும் போது மேற்கொண்டு இன்னும் சில இடங்களில் ஏஐ டேட்டா தரவு அமைப்பாங்க. இன்னும் அதுக்கு மின்சாரம் தேவைப்படும், இன்னும் அதுக்கு அதிகமாக வந்து நீர் தேவைப்படும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது அதிகரிச்சுட்டே போகும்போது நீர் பற்றாக்குறை, நீர் பஞ்சம் வருவதற்கு வாய்ப்புண்டு. வீடுகளுக்கு போதுமான மின்சாரம் கிடைக்காம போவதற்கு வாய்ப்புண்டு. இவங்க உற்பத்தியை பெருக்குனா அது கொஞ்சம் சற்று இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். ஆனால் இவங்க உற்பத்தி எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா அது செய்யணும். அப்போ தான் அந்த பற்றாக்குறை வராமல் இருக்கும். இல்லைனா வந்து கண்டிப்பாக பற்றாக்குறை வரும். மின்வெட்டு எதிர்பார்க்கலாம், மின் கட்டணம் உயர்வதையும் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள். மின்வெட்டு, மின்தடை ரெண்டும் ஒன்று தான். மின்வெட்டுனாலும் மின்தடைனாலும் ஒன்று தான். அந்த மின்தடையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது போக வந்து இந்த மின் கட்டணம் உயர்வதை பார்க்கலாம். அது போக இந்த நீர் பற்றாக்குறையை எதிர்பார்க்கலாம். இது வந்து நிலத்தடி நீரையும் உறிஞ்சிக்குது. பத்தாவதுக்கு இவங்க மற்ற இடங்கள்லேருந்தும் நீர் கொண்டாந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நிலத்தடி நீர் குறைவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி இது பயன்பாடு அதிகரிக்க பல இடங்களில் வறட்சி வரும். இதெல்லாம் நம்ம வந்து இதனுடைய பிரச்சனைகளை பார்க்குறோம். அதை விட ரொம்ப முக்கியமாக ஏஐ எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ வந்து மனுஷங்க செய்யக்கூடிய வேலையை ஏஐ செய்யும்போது எங்கே பார்த்தாலும் 20,000 பேர், 30,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர்னு தூக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்க்குறோம். இது வந்து இன்னும் அதிகரிக்கும். இப்போது ஒரு நிறுவனத்தில் இப்போ 20,000 பேர் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா அதை பாதியாக குறைச்சிருவாங்க. 10,000 பேரை வச்சுட்டு மிச்சம் 10,000 பேரை தூக்கிடுவாங்க. இப்போ அந்த 10,000 பேர் அவங்க வேலையும் உறுதியான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இந்த இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு பெரிய இதாக வரது வரைக்கும் அவங்க கொஞ்சம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து 10,000ன்றது 8,000 ஆகும், 8,000ன்றது 5,000 ஆகும். இப்படி மாறிக்கினே போகும். அவங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப அளவில் தான் அந்த ஆட்களை வச்சுப்பாங்க. அதுவும் அந்த ஏஐ சார்ந்து படித்தவங்க, அந்த துறையில் இருக்கவங்களுக்கு வேலை வந்து உறுதி. அதுலேயும் அது படித்தது மட்டும் போதுமேன்னு அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. மேற்கொண்டு அவங்க அதை படித்து அவங்கள வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் நிலைத்து நிற்க முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழல் அதுதான். அப்போ இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை எல்லா நிறுவனங்கள்லையும் இப்போ நடக்குது. இன்னும் அதிகமாக நடக்கும். இன்னும் நிறையா பேர் வேலையை விட்டு வெளில வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு பொருளாதார சிக்கல் எல்லா பக்கமும் வரும். ஏன்னா அத்தனை பேருக்கும் எல்லா விதமான தேவைகள் இருக்கும் இல்லையா? பண தேவைகள், கடன்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகத்திலே ஒரு பொருளாதார சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ ஏற்கனவே வெளிநாடுகளில் இது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் அது இப்போ தான் துவங்கியிருக்கு. இன்னும் அதிக அளவில் வரும். அப்போது கண்டிப்பாக இது எங்கே போய் முடியும்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த 3ஆம் உலகப் போர்னு சொல்லி அங்கே ஒன்று ஆரம்பித்து போயிட்டுருக்குதுல்ல, அது 3ஆம் உலகப் போராக மக்கள் பார்க்கல. ஆனால் அது 3ஆம் உலகப் போர் தான். அது இங்கே வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயும் வரும். இங்கேயும் அந்த விஷயங்கள்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அது எல்லாமே உடைக்கப்பட்டு வேறு புதிய சிஸ்டங்கள் வரும். ஆனால் இந்த ஏஐ இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதை வச்சு பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. அது இருக்கும். அது எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த ஏஐனால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் நன்மையை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதனோட தீமைகள் வந்து மனித சமூகத்தையே அழிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த லெவலில் தான் செயற்கை நுண்ணறிவு இருக்குது. நாளைக்கு இந்த மனிதர்களை ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு அது வரும். அதுவே வந்து
ஒரு இப்போ சிஇஓன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய பதவி இல்லையா, அது சிஇஓ, சேர்மன், இந்த பதவிகள்லாம் மிகப்பெரிய பதவிகள். இந்த பதவிக்கு கூட ஆட்கள் தேவையில்லை. ஏஏ வந்து ஒரு கம்பெனியை நிறுவனத்தை நடத்தும், ஏஏ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு முதலாளியாக வந்து உட்காரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செயற்கை நுண்ணறிவுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்கள். இன்னும் சில மதங்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு மத போதகராக வந்து உட்காரும். அதுங்க வந்து சொல்கிறத நம்ம மக்கள் கேட்பாங்க. அதுங்க வந்து பாட்டு பாடும், அதுங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. அது வந்து ஆர்டர் கொடுக்கும், கமாண்ட் பண்ணும், அதாவது உத்தரவு போடும், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. மக்கள் அதை கேட்டு பண்ணுற மாதிரி நிறைய காணொலிகள் வரும். வெளிநாடுகள் அதெல்லாம் பின்பற்றுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் பூரா பின்பற்றக்கூடிய நடவடிக்கையும் வரும். இன்னும் அதை வச்சு அந்த ஏஐ பயன்படுத்தி கையிலலாம் சிப்பு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிப்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு தனித்தனியாக வச்சுக்கிறீங்களா, ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரே ஒரு சிப்பு. அந்த சிப்பு இருந்தால் நீங்கள் எங்கே போய் பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். அதை வச்சு நீங்கள் ஸ்வைப், அதாவது இப்போ நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சிப்பை காமிச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும். அதே மாதிரி அந்த சிப்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுவும் அந்த மாதிரி சிஸ்டமும் கொண்டாடுவாங்க. எப்படி இதில் பணம் வந்துருச்சா இல்லையான்றது அதுக்கு மட்டும்தான் மெசேஜ் வரும். மற்றபடி நீங்கள் அதை காமிச்சு பணத்தை ஸ்வைப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மொபைல் வச்சு பண்ணுறத நாளை பின்ன வந்து சிப் மூலமாக பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் வரப்போகுது. அது வந்து ரொம்ப தூரத்தில், ரொம்ப காலம் தள்ளிலாம் இல்லை, கூடிய சீக்கிரமே வரும். இந்த சிப்பு வந்து நல்லதாக கேட்டதான்னு கேட்டிங்கன்னா, இந்த சிப்பு மூலமாக உங்களை நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே ஸ்வைப் பண்ணுறீங்க எல்லாத்தையும் வந்து கண்காணிக்க முடியும். இது ஏன்னா மக்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு அந்த எல்லாரையும் கண்காணிக்க வேண்டிய தேவைகள் அரசாங்கத்துக்கு ஏற்படுது. இந்த அரசாங்கத்துக்குன்னு சொல்ல, உலகம் பூரா ஒரு அரசாங்கம் ஒன்று வரும், அதுக்கு தேவைப்படுது. யார் யார் என்ன பண்ணுறா, யாராவது அரசுக்கு எதிராக செயல்படுறாங்களா, இல்லை அவங்க வந்து அரசுக்கு சாதகமாக இருக்காங்களா, இல்லை ஏதாவது வந்து தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களா, இல்லை ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது தேவைப்படுது. இப்போ இருக்கிற சூழலில் கண்காணிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சூழலில் முழுசாக கண்காணிக்க முடியல. அதனால தான் குற்றங்கள் இவ்வளோ நடக்குது. அதனால் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அரசுக்கு எதிராகவும் செயல்படுறான், அரசுக்கு ஆதரவாகவும் செயல்படுறான். யார் எப்படி பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா. அதனால் இதை கண்காணிக்கிறதுக்காகவே இந்த சிப்புன்றது போடப்படும். இதன் மூலமாக நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அரசு நம்மளை கண்காணிக்கக்கூடிய செயல்களும் இருக்குது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அந்த சிப்பு நம்ம வரும்போது பேசலாம். இப்போது இந்த ஏஐ அப்படின்றது வந்து நமக்கு வந்து நன்மையும் அளிக்கும், தீமையும் அளிக்கும். வேலைகளுக்கு நமக்கு சுலபமாக்கிடும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம மக்கள் வந்து சோம்பேறி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் வேலையை இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது போக நம்மளுடைய மின்சாரம் மற்றும் தண்ணீரை அது உறிஞ்சிக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பற்றாக்குறை வந்துடும். மின்சார பற்றாக்குறையும் தண்ணீர் பஞ்சமும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது போக இந்த ஏஐ அதிகரிக்க விவசாயத்துக்கு தேவையான நீர் வந்து கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க அதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எது முக்கியம்னே தெரியாது. நீரும் சோறு தான் முக்கியம். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு, இன்னும் வந்து தொழிற்சாலைகள் இதுக்கு நீரை வழங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தடையற்ற மின்சாரம் கொடுப்பாங்க. வீட்டுக்கு போக வேண்டிய மின்சாரத்தை குறைப்பாங்க. மின் தடையெல்லாம் நமக்கு இருக்கும், மக்களாகிய நமக்கு இருக்கும். ஆனால் வந்து நிறுவனங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவனுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டால் அவன் உடனே அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்பான். அதனால் என்ன ஆகும்னா, இதில் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். எந்தெந்த வழியிலன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு நீர் வந்து பற்றாக்குறை ஏற்படும், மின்சார தடை ஏற்படும், மின் கட்டண உயர்வு ஏற்படும், வேலைகள் பறிபோகும். அதுபோக இந்த சிப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், தீமைகள் இருக்குது. அதுபோக அது ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு வரும். அதுவே சில ரோபோக்களை உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். அது போக இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், மத போதகராகவும் மதங்களுக்குள்ளார வந்துட்டு அது சொல்கிறபடி கேட்கறக்கூடிய சூழல் கூட, இல்லை அதுவே சொல்லும் என்னைய வணங்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட அது வந்து நிற்கும். அதையே அது ஒரு கடவுளாக நினச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு அது வரும். ஆனால் இப்போ உடனே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா, அது வர்றதுக்கு நான் சில ஆண்டுகள் ஆகும் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு. ஆனால் அது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அது வந்து அதை முன்கூட்டியே நான் எச்சரிக்கிறேன். இந்த மாதிரி அது வந்து இந்த அளவுக்கு போகும், இந்த அளவுக்கு நம்மளை வந்து ஆளுகை செய்யும். மத போதகர்களாவோ இல்லை மதத்தை வந்து அதுவே ஒரு மதத்தை உருவாக்கி பரப்புவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாமல் அதுவே அது வந்து கடவுள்னு சொல்லி அதை வணங்க கூட சொல்லும். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகலாம். இல்லை அது சில ரோபோக்களை உருவாக்கி அது வந்து மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய, இல்லை அந்த இராணுவங்களில் கூட அது வந்து ஆளுகை செய்யக்கூடிய நிலைமைக்கு அது வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் மக்களாகி நாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத கேட்குறேன். வேலையெல்லாம் விட இது வந்து இன்னும் ஆட்களை கொல்லக்கூடிய நிலைமைக்கு கூட
போகக்கூடிய அதுக்கு வலிமை உண்டு. அதாவது மனிதர்கள் எப்படி ஒரு மனிதர்களை கொள்கிறாங்களோ அதே மாதிரி ஏஐக்கும் அந்த சக்தி உண்டு அப்படின்றத சொல்கிறேன். ஆனால் அது இன்றைக்கி இருக்கிற சூழலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய அதுக்கு வலிமை உண்டு. அது வந்து இன்னும் முழுமையாக அந்த அளவுக்கு செயல்படல. ஆனால் அது மாதிரி செயல்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது ஆராய்ச்சி மூலமாக தெரிய வருது. அதனால் என்ன வேணாலும் அது செய்யக்கூடிய சக்தி அதுக்கு வந்து வரும். அதுக்கு உணர்ச்சிகள் கிடையாதே தவிர மற்றபடி ஒரு டாஸ்க் இதை செய், ஒரு ஆளை அடி அப்படின்னா அடிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா எதையும் வச்சு ட்ரெயின் பண்ணும்போது அதையும் அதை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அது வந்து அதை வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்தினா நல்ல விதமாக செயல்படும். ஆனால் சில கெட்ட கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அதை தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து ஏஐ வந்து நன்மையை அதை நல்ல விதத்துலையும் பயன்படுத்தலாம், தப்பான வழியிலையும் பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அதை நல்ல விதத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு காமிக்கப்பட்டாலும் அது வந்து தவறான செயல்களுக்கும் ஒரு சில கூட்டங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. அது தவறாக பயன்படுத்தி அது ஒரு நிலைமையில் வந்து நிற்கும்போது மக்களாகினம் வந்து அதை வந்து எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுன்றது அவ்வளோ சுலபமாக இருக்காது. சில அரசாங்கங்களே வந்து அது அதனோட பயன்பாட்டை பார்த்து அதிர்ச்சி அடைவதற்கோ இல்லை அது வந்து செய்யக்கூடிய செயல்களை பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அது போகும், ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு அது போகும். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து குறிப்பாக அதனுடைய பின்விளைவுகள்லாம் இப்போ என்னென்னு சொல்லியிருக்கேன். இதிலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சோலார் பேனலுக்கு போயிடணும். ஏன்னா அரசாங்கம் வந்து நமக்கு வந்து மின்சாரம் கொடுக்குன்ற நம்பிக்கையெல்லாம் இன்னும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன வேணாலும் பண்ணும், கொடுப்பாங்க, கொடுக்காம போயிடுவாங்க. எல்லாருமே சோலார் பேனலை வீட்டுக்கு மாடியில் போட்டு அதை சூரிய ஒளியில் மூலமாக நம்ம மின்சாரம் எடுத்துக்கிட்டால் இவங்க மின்சாரம் தராங்க, தராட்டி போகிறாங்கன்னு போயிடலாம். அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து அந்த காற்றாலை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து வீட்டில் வருமானம் இருக்குது, அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு காற்றாலையை வச்சுருங்க. சூரிய ஒளி சோலார் பேனலை வாங்கி போட்டு சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் எடுத்துங்க. இல்லைன்னா வந்து அதாவது சோலார் தகடுகள், சூரிய தகடுகள் வந்து இது வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த விண்ட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றாடியை கொண்டாந்து வச்சிடணும். காற்றாடியை கொண்டாந்து வச்சு, காற்றாடின்னு நம்ம வீட்டில் இருக்க ஃபேன் சொல்ல, அந்த விண்டுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த காற்றாடியை சொல்கிறேன். அது வந்து அது ரொம்ப விலை அதிகம். அதை வாங்கி வச்சு அதன் மூலமாகவும் காற்று எடுத்துக்கலாம், அது மூலமாக மின்சாரம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சும்போது அரசாங்கத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்னா தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போயிடணும். இனிமேல் வந்து திரும்ப இந்த அரசை நம்பி இருக்கிறதுன்றது வந்து ஒரு மட்டமான செயலாக தான் பார்க்கணும். ஏன்னா இவங்களை நம்பி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நாளைக்கு இது நம்பி இருக்கிறத வந்து சில பேர் சொல்லுவாங்க அரசு நம்மளை பார்த்துக்குவோம், அதுக்கு தானே இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எல்லா அரசும் அப்படி கிடையாது. அந்த மாதிரி எல்லா நேரங்களையும் அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இனிமேல் நம்மளே பார்த்துக்கிறது தான் சரியான வழி. அதனால் இந்த சோலார் தகடுகளை வாங்கி போட்டுறது, விண்டு எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த காற்றாலைகளை வந்து போட்டோம்னா இவங்க மின்சாரம் தராங்க, தராட்டி போகிறாங்கன்னு விட்டுடலாம். ஏன்னா இதுலேருந்து நமக்கு மின்சாரம் கிடச்சிடும். நீரும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த மழைநீர் சேமிப்பு தொட்டிலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தேவையான நீரை வந்து நீங்கள் சேமித்து வைக்கணும். அடியில் வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிளை வந்து அதிகரிக்கணும். அந்த மழை பெய்யக்கூடிய நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிளை நிரப்ப பார்க்கணும். நீங்கள் வந்து அந்த தண்ணியை வீணடிக்காமல் இன்னும் அந்த பழைய காலத்து முறைப்படி அண்டா குண்டாலெல்லாம் பிடிச்சி வைக்கிற பழக்கம் வந்து நிச்சயம் தேவைப்படும். அதுலேயும் பண்ணணும். அது போக கீழேயும் வந்து பெரிய தண்ணீர் தொட்டிகள் வந்து அடியில் கட்டி விட்டு அதன் மூலமாக அந்த பூமிக்கு வந்து தண்ணி செல்லும்படி நீங்கள் செய்யணும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து நிரம்பும். அதன் மூலமாக உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். இன்னும் நீங்கள் வந்து பக்கத்தில் சில ஏரி, குளங்கள், கண்மாய்கள் இதெல்லாம் தூர் வெட்டி அதெல்லாம் வந்து அதில் நீரை அதிகமாக சேமிக்கணும். புதுசாக நிறையா ஏரி, குளை, கண்மாய்கள் வெட்டணும். அதுதான் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பை தரும். இருக்கிற ஏரி, குளங்கள், கண்மாய்களே வந்து தூர் வராமல் கிடக்கு. அதே மக்களாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து செஞ்சால் தான் அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இவங்க வந்து நீர் தருவாங்க, வெளியிலேருந்து எப்போ நீர் கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கான நீரை நம்ம தான் உருவாக்கி சேமித்து வச்சுக்கணும். மழை பெய்யும் போது மழை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே தான் வந்து சிக்கல் வரும். மழை வரலை அப்படின்னா வறட்சின்றது வந்து எல்லா இடத்துலையும் வந்துடும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நீர் வந்து இப்போ அதுக்கு ஒரே வழி என்னென்னா அந்த கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றுவது. இதுக்கு வந்து எக்கச்சக்கமாக செலவாகும். அது ஒன்றும் சுலபமான விஷயம் கிடையாது. எக்கச்சக்கமாக செலவாகும். கடல் நீராக குடிநீராக மாற்ற தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதை வச்சு நம்ம நிலம் வந்து ஒரு பகுதி தான், 3 பகுதி தண்ணீர் தான். ஆனால் அது குடிக்கக்கூடிய தண்ணீராக இல்லாமல் இருக்குது. அதை வந்து சுத்திகரிக்க செய்யணும். அதை சுத்திகரித்து குடிக்கக்கூடிய நிலைமையில கூட இன்றைக்கி இந்த கடல் நீர் இல்லை. ஏன்னா இருக்கக்கூடிய சாக்கடைகள், கழிவுகள், அது போக இந்த அணுக்கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் தான் கொட்டுறாங்க.
இப்போ அந்த அந்த இதை சுத்திகரித்தா கூட அந்த நீரை குடிக்கக்கூடிய தன்மையில் அது இருக்குமா? ஏன்னா நிறைய மீன்கள் செத்து செத்து கரையை ஒதுங்கிறத நம்ம பார்த்தோம். பல கடல்களுக்கு கடற்கரை ஓரத்தில் நிறைய மீன்கள் செத்து செத்து குவியலாக வந்து கிடந்தது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து கண்ட கண்ட கழிவுகளும் போய் சேர்ந்துருக்குது கடல் நீரில். அதனால தான் அதுங்கெல்லாம் செத்து வெளியில் வந்து விழுகுதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த நீரை சுத்திகரிச்சுன்னு சொல்கிறத விட அதில் இருக்க உப்பை நீக்கிட்டு குடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க சூழலில் அதை உப்பை நீக்கிட்டுலாம் குடிக்க முடியாது. உப்பை நீக்கிறதுக்கே நிறைய செலவாகும். அது போக அதை பல முறை அதை சுத்திகரிக்கணும். அப்போ தான் அது வந்து குடிக்கக்கூடிய தன்மைக்கே அது மாறும். ஆனால் அது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. அதுக்கு செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அதுக்கான ப்ராசஸ்ன்றதே ரொம்ப அதிகமான நேரம் எடுக்கும், நிறைய செலவாகும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேருக்கும் அது கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பத்தாது. செய்ய முடியாது. அது அவ்வளோ எளிதில்லை. ஆனால் வந்து அதை செய்யணும்னா இப்போலேருந்தே ஆரம்பித்து பல இடங்களில் அதுக்காக முதலீடுகளை செய்யணும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக சொற்பமாக தான் அதனுடைய உற்பத்தி இருக்குது. ஏன்னா அதுக்கான பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இதை உருவாக்குறதுக்கே வந்து நிறையா செலவாகும். அது போக அது வந்து உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணீரை லாரிகளில் தான் கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து பைப் போடணும்னா அதுவே எக்கச்சக்க செலவாகும். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீரை இந்த ஏரி குளங்கள் கண்மாய் மூலமாக சேமித்து வைக்கிறது, வீட்டில் இந்த மாதிரி மழைநீர் சேமிப்பு தொட்டி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மேலே சில வாட்டர் டேங்க்லாம் வச்சுட்டிங்கன்னா மழை பெய்யும்போது அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாவே அதுலேயே நிரம்பிடும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தண்ணீர் சேமித்து வச்சுக்கிறது நல்லது. இல்லை இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு உதவும். மழை இல்லை அப்படின்னா மொத்தமாக எல்லா பக்கமும் வறண்டுரும். ஏரி குளங்கள் கண்மாய்கள் கூட வறண்டுரும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றுவது. இன்றைக்கி இருக்க சூழலில் ஒட்டுமொத்த நகரத்துக்கு கொடுக்குறதுக்கே அவங்களுக்கு பத்தாது. இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் எப்படி கொடுக்க போகிறாங்க, இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எப்படி கொடுக்க போகிறாங்க? நிச்சயமாக தண்ணீர் பஞ்சம் வரும். தண்ணீர் இல்லாமல் சாகக்கூடிய நிலைமை கூட வரலாம் நிறைய பேருக்கு. உணவு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ இனி வரக்கூடிய நாட்களில் வரும். மக்களுக்கு பொருளாதார சிக்கலும் வரும். இந்த சூழலில் இந்த உணவு பஞ்சம், நீர் பஞ்சம், பொருளாதார சிக்கல் இதனால் பல பேர் உயிரிழக்க வாய்ப்பு உண்டு. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் கடுமையான மோசமான காலங்கள். அதை எதிர்கொள்ள நம்ம தயாராகும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஏஐ பயன்படுத்தக்கூடிய நீர் மற்றும் மின்சாரம், அதனால் ஏஐனால் வரக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள், அது போக அந்த சிப்பு, அது போக அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள், இதெல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பேசியிருக்கிறோம். அது போக எதிர்காலத்தில் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், இந்த மின்சார பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை வந்து எப்படி பாதுகாத்துக்கணுன்றதையும் பேசியிருக்கோம். உணவு பற்றாக்குறைக்கு நம்ம விவசாயம் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா இப்போ அங்கே மாடி தோட்டம்ன்ற போடுறாங்க. அது போக வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அரிசியெல்லாம் அங்கே விளைவிக்க முடியாதுல்ல. காய்கறிகளை வேணால் மாடி தோட்டத்தில் விளைவிச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் அரிசி நீங்கள் வந்து விவசாய நிலத்தில் தான் பண்ணி ஆகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசு வந்து இந்த நிலங்களை கையகப்படுத்தாமல் பார்த்துக்கிறதே முதல்ல நல்ல விஷயம். ஏன்னா பல பேர் வந்து விவசாய நிலங்களை அவங்களா சில பேர் கொடுக்குறாங்க, சில இடங்களில் அரசே வந்து போய் பிடுங்குது. இந்த மாதிரி செய்கிறது வந்து நாளைக்கு நமக்கே நம்ம வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல் நமக்கே நாம் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். அதை தான் வந்து இப்போ அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த அரசுன்னு சொல்ல வரல, எந்த அரசாலும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது வந்து நன்மை அளிக்காது. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் வந்து சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலை தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுதான் உண்மை. ஏன்னா நீரும் சோறும் இல்லை அப்படின்னா எல்லோரும் போய் சேர வேண்டியதான். அது எவ்வளோ நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நீங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நீர் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தன்னால் உயிர் போயிடும். அதுதான் வந்து இந்த அரசு செய்யக்கூடிய கேடுகட்ட செயலாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த விவசாய நிலங்களெல்லாம் வந்து கையகப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் வேலையிலேருந்து அப்புறப்படுத்தி இவங்க வந்து வானூர்தி நிலையம் கட்டுறேன், விமான நிலையம் கட்டுறேன், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு கேடுகட்ட கேவலமான செயல். அவங்க ஒரு புறம்போக்கு நிலத்தை எடுத்து அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. இல்லை ஒரு வறட்சியான ஒரு இடத்த வந்து நாங்கள் அந்த இடத்துல விமான நிலையம் கட்டுறேன் அப்படின்னா பரவாயில்ல. விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு 5000 ஏக்கரை தூக்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு கேவலமான செயல். எந்த ஒரு அறிவும் அற்ற ஒரு அரசு தான் அந்த மாதிரி வேலையை செய்யும். அது வந்து மக்கள் விரோத போக்கு. அதை எதிர்த்து தான் விவசாயிகள் போராடுறாங்க. அதையுமே நம்ம ஒரு தனி காணொலியாக போட்டிருக்கோம். இந்த காணொலியில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேச வேணாம். அது வந்து ஏற்கனவே நான் ஒரு காணொலி இருக்காவே தனியாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிற மக்களே. நன்றி, வணக்கம். தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க.